ஹாய். இந்த முதுவலி வந்துட்டாலே ஒவ்வொரு அட்வைஸ் நிறைய சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அதை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், இதை இந்த மசில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அந்த மசில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். சில பேர் மாற்றி சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச்சிங்கே பண்ணக்கூடாது, இது பண்ணால் பிரச்சனை ஆகிடும், ஸ்ட்ரெச் ஆகிடும், அப்படி இப்படி. சரிங்களா? அப்போ எந்தெந்த கண்டிஷனுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா, அக்யூட் கண்டிஷனில் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெச்சிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். சில அக்யூட் கண்டிஷன்லேயும் சில பிரச்சனைகளில் வந்து ஃபிசியோதெரபிஸ்டோ டாக்டர்ஸோ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஆனால் ஒரு குரோனிக் ஒரு 5-6 வருஷமாக நமக்கு அந்த வலி இருக்குது, அல்லது 2-3 வருஷமாக இருக்குது, நமக்கு 40 வயசு தாண்டிடுச்சு, 50 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்க பெயின் வந்து மேக்ஸிமம் குரோனிக் பெயினாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஆகணும்.